ஆண்களுக்கு ஒரு சைக்காலஜி இருக்கு தெரியுமா? தப்பு பண்ணிட்டு பொண்டாட்டி முன்னால வந்து நிற்கும் போது ஒண்ணு அவ கத்தி சட்டையை கிழிக்கணும், இல்ல தன்னை தானே அடிச்சுக்கிட்டு அழுணும். ரெண்டும் பண்ணாம சைலண்டா சோறு எடுத்து வச்சு பால்கீல் வச்சு கொடுத்துக்கிட்டு கூட்டிட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன், பயந்துருவான். கண்ணகி மாதிரி அக வாழ்க்கையில ஜெயிச்சவ வேற கிடையாது. கேவலன் மாதிரி ஒரு புருஷன், சாரி கோவலன் மாதிரி ஒரு புருஷன். 12 வருஷங்க கூட இல்ல, எங்கேயோ போயிட்டு வந்திருக்கான், யாருக்கோ புள்ள பெத்துட்டு வந்திருக்காங்க. 24 வயசுல உட்கார்ந்து இருக்காங்க. அந்த பிள்ளை வான உடனே டக்குன்னு வந்துடுறா கிளம்பி. முதல்ல சிலம்புல கொன்முன்னா, இல்ல கண்ணகி உன்னோட வாழத்தான் வந்து, சரிவா போலான்னு. அவனுக்கு புரியவே இல்லைங்க. நான் சொல்றது பெண்களுக்கு புரிய வேண்டும், ஆண்களுக்கும் புரிய வேண்டும். இது மனசுல போட்டு கொடாஞ்சிக்கிட்டே இருக்கு கோவலனுக்கு. 12 வருஷம் கழிச்சு வந்தோம், அடிக்கல, அழல, சண்டை போடல, வானுடனே வந்துட்டா. இது என்ன? இது இந்த பெண்மையின் ரகசியம் என்ன? புரியவே இல்லைங்க அவனுக்கு. எனக்கு தெரிஞ்சு கோவலன் செத்த இடம் அதான். அதை கேட்கறான் அவன். மாதரி வீட்டுல கேட்கறான். கண்ணகி ஒரே ஒரு டவுட்டு, சாவ போறான். ஆனா நல்ல ஆன்மா போல இருக்கு. சாவும் போது சில டவுட்டை கிளியர் பண்ணிட்டு போயிருக்கான். சில பேர் டவுட் கிளியர் பண்ணாமே செத்து போயிடுறாங்கல்ல, ஆவியா அலைவாங்க. அவன் போனவன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சொல்றான், கண்ணகி ஒரு டவுட்டு. என்ன? கண்ணகி என்ன? எழு என்றதும் எழுந்தனை, என் செய்தனை, எழுந்தவுடன் எழுந்துட்டே. ஆண்களுக்கு ஒரு சைக்காலஜி இருக்கு தெரியுமா? தப்பு பண்ணிட்டு பொண்டாட்டி முன்னால வந்து நிற்கும் போது ஒண்ணு அவ கத்தி சட்டையை கிழிக்கணும், இல்ல தன்னை தானே அடிச்சுக்கிட்டு அழுணும். ரெண்டும் பண்ணாம சைலண்டா சோறு எடுத்து வச்சு பால்கீல் வச்சு கொடுத்துக்கிட்டு கூட்டிட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன், பயந்துருவான். இந்த பயத்துல தான் வரான் கோவலன். ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாள, வாய் திறந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். அவன் வந்த உடனே காசு இல்லைன்னா வராது, அந்த சிலம்பருக்கு எடுத்துட்டு போனா. அப்படி இவ்வளவு உறுதி அவளுக்கு. அவ கேட்கறாங்க. கேட்டோடனே எங்க அம்மா சொன்னா, அதான் கண்ணகி, அதான் நீங்க, அதான் நான். உள்ள இருக்குது, வெளிப்படுறது இல்லை. நம்ம கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வாழ்ந்த இடம் வாணியம்பாடி. செருப்புக்கு ரொம்ப ஃபேமஸ். ஒட்டு மொத்தமா வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய எல்லா ஒட்டுமொத்தமான செருப்பையும் ஒன்னா சேர்த்து ஒத்த செருப்பா மாத்தி ஓங்கி அடிச்சா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு பதிலுங்க. சைலண்டாங்க, டோன் சூப்பர். அப்படி பேசணுங்கிற நமக்கு தெரியலையே. ஆண்களுக்கு சண்டை போட தெரியாது தெரியுமா? சத்தியமா தெரியாதுங்க. அப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் சண்டை. இப்ப கடைசியா நீ என்னதான் சொல்? எழு என்றதும் எழுந்தனை, கண்ணகி என் செய்தனை. அம்மா சொல்லுச்சிங்க, போற்றா ஒழுக்கம் புரிந்தீர். எப்படி? போற்றா ஒழுக்கம் புரிந்தீர், யாவதும் மாற்றம் ஏதும் நிகழ்த்த முடியா வாழ்க்கையினன், ஆதலின் எழு என்றதும் எழுந்தனன். மாத்த முடிஞ்சுதா என் வாழ்க்கைய? கேடு கெட்ட வாழ்க்கைய நீ வாழ்ந்துட்ட, உன் வாழ்க்கை என்னால மாத்த முடிஞ்சுதா? என் வாழ்க்கை உன்னோட இருக்குது, எனக்கு வேற சாய்ஸ் இல்லையே. அதான் வந்தேன். சொன்னா பாருங்க, அங்க விதிர்த்து போனதுதான் அவன் விதி. நான் ஒரு விஷயம் சொல்றேன், எங்க வீட்டுல போய் யோசிங்க. அதை நான் சொல்லி இருக்கிறேன். கோவலனை கொன்றது கோவலனின் தீ ஒழுக்கம் கிடையாது, கண்ணகியின் நேர்மை. இதுதான் வல்லமையான சொல். உண்மையில சொல்லுங்க, ஒவ்வொரு உயிரும் எதற்கு தவிக்கிறது? இங்க உட்கார்ந்து இருக்கிறோமே, நம்ம எல்லாருக்குமே எதுக்கு தவிக்குது? எல்லாருக்குமே ஏதோ ஒண்ணு தவிக்குதே உள்ள. எதுக்கு தவிக்கிறோம்? நாம எல்லாம் ஒரு பெரிய தப்பு பண்றோம். என்ன தெரியுமா? அடுத்தவங்களை திருத்திரலான்னு. தெரியாதுங்க, முயற்சி பண்ணாதீங்க, வேஸ்ட். கொஞ்சம் நேரம் திருந்தின மாதிரி அது இருக்கும். நம்ம கிட்ட இந்த எல்லாம் செலவானதுக்கு அப்புறம் மறுபடியும் யாரைய எந்த விஷயத்திலையுமே மாற்றவே முடியாது. கேரக்டர்ங்கிறது இன்பில்ட். எல்லா உயிர்களும் எதற்கோ தவிக்கிறது. எது இருந்தாலும் என்னுடைய தாயார் எனக்கு சொன்ன வார்த்தைகளில் மிக முக்கியமானது இறை நம்பிக்கை. வினாடி வரைக்கும் அந்த நம்பிக்கை தான் எனக்கு. தமிழ் பற்றும் இறை நம்பிக்கையும் என்னுடைய வாழ்க்கை முறை. மக்கா போயிருந்தாயா, மக்கா போற வாய்ப்பு அதுவும் தமிழ் தான் கொடுத்தது. இதுதான் தமிழ் சங்கத்துல பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க. அப்போ நான் உம்ரா பண்றேன். பேசிட்டு சனிக்கிழமை இரவு பேச்சு முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் என் தம்பி தான் என்னை கூட்டிட்டு போறான். நான் இதை சொல்றதுக்கு பின்னால ஒரு ரகசியம் இருக்கிறது. என் ஆன்மீக அனுபவத்தை கடத்துவது அல்ல, நீங்கள் எங்கேயும் போய்கொள்ளுங்கள். என் தம்பி தான் என்னை கையில் பிடிச்சி கூட்டிட்டு போறான். அக்கா நிமிந்து பார்க்காத, கீழே பார்த்துட்டு வா, நான் சொல்லும்போது மட்டும் பாரு. நான் சொல்லும்போது அப்படி பார்க்குறேங்க, காபா அப்படி நிற்குது. என்ன தவம் செய்தேன்? விஷயம் தெரியுமா? அது பார்த்த உடனே என்ன கேட்குறோமோ உடனே இறைவன் ஏற்றுக்கொள்வான்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு சொல்லட்டுமா என் மனசுல என்ன வார்த்தை வந்ததுன்னு? என் இறை மீது ஆணையா சொல்றேன். நான் அங்க சொன்ன வார்த்தை, நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். ஏந்துட்டேங்க. நான் ஏதாவது கேட்கறதுக்கு பயமா இருந்தது. நீ பார்க்குறேன், என்ன அனுபவம் அது? சரிப்பா, அவங்கவுங்க நம்பிக்கை தானே. சில பேருக்கு ராமேஸ்வரம் போனால் அது கிடைக்கலாம், சில பேருக்கு காஷியில் கிடைக்கலாம், சில பேருக்கு ஜெருசலத்தில் கிடைக்கலாம்.
எனக்கு மக்கால கிடைக்குது. அப்புறமா உள்ள நுழைஞ்சிட்டோம்னா ஆண் பெண் எதுவுமே வித்தியாசம் இல்லை, எல்லாரும் அந்த காபாவை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கோம். அப்போது காபாவுக்கு முன்னால் ஒரு பெரிய கதவு இருக்குங்க, இப்ராஹிம் கதவுன்னு பேர். அதெல்லாம் தொடவே முடியாது, 7.5 அடிக்கு மேலே இருக்குது. அது கையை வச்சு கொஞ்சம் அப்படி கையை தொட்டுட்டோம்னா பெரிய விஷயம், தொட முடியாதுங்க. லட்சக்கணக்கான பேர் சுற்றிட்டு இருப்பாங்க, கிட்டேயே போக முடியாது. அது இப்படி இருக்கும், இந்த கட்டடமே இப்படி இருக்கும். இதை தாண்டி தான் நீங்கள் இதில் தொடணும், முடியவே முடியாது. எனக்கு தான் கொஞ்சம் பிடிவாதக்காரினா, நுழைஞ்சிட்டேன் உள்ள, போயிட்டேங்க கிட்ட. மேலே பார்க்குறேன், நான் இருக்கிறேன் 5.5 அடி, அது இருக்குது 7.5 அடி. சான்ஸே கிடையாது. கை தூக்குனா கூட இவங்க தான் போகுது, உள்ளெல்லாம் போவ தொடவே முடியாது, அப்படி கூட்டம். ஆனாலும் அது பக்கத்தில் நிற்கிறதே ஒரு வைப்ரேஷன் தானே. பார்த்துக்கிட்டே நிற்கிறேங்க, என்னமோ தெரியலைங்க, பின்னால் இருந்து ஒரு பொண்ணு ஹங்குது. யாரா இதுன்னு பின்னால் பார்த்தா இருக்கிறாங்க, அவ சிரியா போல இருக்கு, இல்லை ரஷ்யா இருக்கணும். நல்ல பெரிய உயரம், பயங்கர உயரம். அந்த பொண்ணு கண்ணில் பேசுகிறாங்க என்கிட்ட, நீ மறைச்சிக்கிட்டு இருக்கிற என்ன, உன்னால் தொட முடியாது, நீ நகர்ந்தனா நான் தொட்டுருவேன். எதை ஏங்க, என் லைஃபுங்க, அது என் இலக்கு. போய் அந்த பொண்ணு என்ன நகர சொல்கிறா, ஆனாலும் மனசில் அவள் கண்ணில் தண்ணி போயிட்டே இருக்கு. சே, நம்மளால் முடியல, நாம் எதுக்கு இன்னொருத்தங்களுக்கு தடையாக இருக்கணும்ன்ட்டு என்னுடைய பலத்தை கொண்டு அப்படி திருப்பி அந்த பெண்ணை மட்டும் அப்படி உள்ளே அனுப்பிட்டேன். உள்ள போயிட்டான். உள்ளே போனால் அது பாருங்க, அது கை இவ்வளோ உள்ளே போயிடுது, அதுக்கு அவ்வளோ ஹைட். அதுவே 6 அடி 6.25 மேலே இருக்கிறான், அவள் கை இவ்வளோ பெருசு, அது தாராளமாக போயிடுச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவளை என்ன பார்த்தாளா, நாளை கொடுத்து வச்சவ போ, கண்ணிலேயே தான், எங்கே மொழி எங்கே தெரியும் அப்படின்னு நான் எனக்கு கண்ணில் தண்ணி போயிட்டு தான் இருக்கு. அவள் ஒரு வேலை செஞ்சாங்க அப்படின்னு அழுதா இறங்கிட்டு அப்படியே ஒன்றும் அப்படி நல்லா என்ன முன்னால் கொண்டு வந்துட்டான். மறுபடியும் என்ன செஞ்சான்னு தெரியல, என்னுடைய புர்கா இருக்குல்ல நான் போட்டுருந்தேன், அதை அப்படி சுற்றி பிடிச்சாங்க கையில், ஹிப்பனை தூக்கிட்டாங்க. அப்படியே புடி, இப்போ புடி அப்படின்னா, நான் அந்த இடத்துல இருக்கிறேன், அவள் பிடிக்கிறா. அவ்வளோ காத்திரமான பெண். நான் கை தொட்டுட்டு போதுங்க என்ன விட்டுட்டேன். இங்கே கடவுளின் இடத்தில் சொன்னது என்ன தெரியுமா, நீ தொட வேண்டும் என்று நினைக்கிறாய், உன்னால் தொட முடியாத நிலையில் இருக்கின்ற பொழுது, யாரோ ஒருவர் தொடுவதற்காக காத்திருக்கின்ற பொழுது, அவர்களுக்கு நீ விட்டு கொடுத்தால் நிச்சயமாக உன் தொட வேண்டிய இடத்திற்கு நீ வந்து சேர்வாய் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியமான சொல் எப்படியோ வந்து சேர்கிறது. அகத்தியன் சார் இருக்கார்ல, இயக்குனர், எஃபில ஒரு போஸ்டிங் போட்டிருக்காரு. முடிஞ்சா அவருடைய போஸ்டிங் யாருக்கிட்டையாவது இருந்துச்சுன்னா பாருங்க. ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற நேரம், இங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் இருந்து கொள்ளுங்கள். பிரபஞ்ச சக்தின்னு ஒன்று இருக்கு, பிசிக்ஸ்னு பேர் அதுக்கு, அதையாவது நம்புவோம்ல. ஸ்ட்ரகிள் பீரியட்ல எல்லா இயக்குனர்கிட்ட கதை கொடுத்த டைம், சின்ன பையன் அப்பா இறந்து போன செய்தி வருது, எல்லார்கிட்டயே காசு வாங்கிட்டு போயிட்டு வந்துட்டார். 16வது நாள் காரியத்துக்கு போறதுக்கு காசு இல்லை, 1500 ரூபாய் இல்லைன்னா உள்ள நுழைய முடியாது கிராமத்துக்குள்ள. தோணுது அவருக்கு மணிவண்ணன் சாரை பார்க்க போலான்னு. மணிவண்ணன் சார் கிட்ட கதை கொடுத்துருக்கார். மணிவண்ணன் சார் யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன், இறந்துட்டார் அவர். நல்ல கலைஞர், நல்ல இயக்குனர், புத்திசாலி, பொது உடைமை கருத்துக்களில் நம்பிக்கை கொண்டவர். போனவர் கதவார் தான் திறக்கிறார். போறேன் உள்ள, நான் உள்ள போறேன், வாப்பான்னார். ஐயா அப்பா இறந்துட்டார்யா, ரொம்ப வருத்தமா இருக்குமா, ஆழ்ந்த இரங்கல். ஒரு 1500 ரூபாய் காசு வேணும், சும்மா தர வேண்டாம், உங்க கையில் நான் ஒரு கதை கொடுத்துருக்கிறேன், அதை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். அதுக்கு பதிலா சிரிச்சுக்கிட்டே மணிவண்ணன் சொன்னார், அடே நீயும் கலைஞன் நானும் கலைஞன், நடா 1500 ரூபாய் ஸ்கிரிப்டாடா இது, நீ அப்பா காரியத்தை முடிச்சுட்டு வா, அப்புறமா நம்ம பேசுவோம். 1500 ரூபாய் கொடுத்துட்டாரு. அவர் போய் தன்னுடைய அப்பா காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டாரு. வாழ்க்கை அப்படியே ஓடுது. மணிவண்ணன் சாரை வச்சு 6-7 படம் பண்ணிட்டார், சக்சஸ் ஆயிட்டார். 10-12 வருஷம் கழிச்சு மணிவண்ணன் சாரை சந்திக்கிறார். பேசிக்கிட்டே இருக்கும்போது சொன்னார், அந்த ரொம்ப உருக்கமான அந்த நோட்ஸுங்க அவர் எஃபியில் எழுதியிருக்காரு, ஃபேஸ்புக்கில் முகநூலில் எழுதியிருக்கார். சிரிச்சுக்கிட்டே சொன்ன, ஐயா
எவ்வளோ நாள் நானும் நீங்களும் பழகிட்டோம், இருந்தாலும் அந்த 1500 ரூபாவை நான் திருப்பி கொடுக்கலையே. சிரிச்சுக்கிட்டே மணிவண்ணன் சார் சொன்னாரா, டேய் நீ எனக்கு எவ்வளோ படம் கொடுத்துருக்க தெரியுமா? உனக்கு ஒரு 6-7 படம் பண்ணியிருப்பீங்களா? எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்க தெரியுமா? எவ்வளோ? 75 லட்சம் ரூபா. அப்படியா? ப்ரொடக்ஷன் சாருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியல. அவ்வளோ கொடுத்துருக்கேன். நீ உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், மனசில் எழுதி வச்சுக்கோ. உன் 1500 ரூபா எனக்கு வேணாம். அது நான் ஏன் உன் 1500 ரூபா சொல்கிறேன் தெரியுமா? இந்த பிரபஞ்சம் நீ 1500 ரூபாய் தேடி அலைஞ்சல்ல, அப்போ கையில் வந்து 75 லட்சம் ரூபா வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த பையனுக்கு யார் 1500 ரூபா கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட அது கொடுத்துடலான்னு கொடுத்தேன்ப்பா, எனக்கு கிடைச்சிருச்சுப்பா. நாம் எதை நினைக்கிறோமோ அதை விட பன்மடங்கு சக்தி நிலை நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. வல்லமை என்பது எது தெரியுமா? வேறு ஒன்றுமில்லை பெருமக்களே. சாதாரணமான பிற்படுத்த குடும்பத்தில் பிறந்த நான், சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்த குழந்தை நான், படிப்பதற்கோ அல்லது வாழ்க்கையில் சில அனுபவங்களை பெறுவதற்கோ எந்த ஊதியமும் தாய் தகப்பனால் பெற முடியாதபடிக்கான சூழ்நிலையில் இருந்த நான் எண்ண பலத்தினால், கற்ற கல்வியினால் வந்திருக்கிறேன். எண்ண பலம்தான். எண்ண பலம் யாருக்கு இருக்கிறதோ வாழ்க்கை அவர்களுக்கு வாய்ப்பை விரித்து தரும். வீரியமுள்ள விதையாக இருங்கள். உங்கள் மீது மழை துளி படட்டும். மழை துளி படவில்லையா, மழை துளி படும் இடத்திற்கு நகர்ந்து போகக்கூடிய வல்லமை நமக்கு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.